95 minus 27 68 plus 102i 102i divide by 25 plus 9 34 இதுலேருந்து காமனாக வெளியே எடுக்க முடியுமா பாரு, வெளியே எடுக்கலாம். 34 வெளியே எடுக்கலாம். அதில் காமனாக 34 வெளியே எடுத்துரு. 34 வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 2 + 3i டிவைட் பை 34. இந்த 34 கேன்சல் ஆகிடுச்சு. 2 + 3i ஈக்குவேஷன் 1. ஓகேவா? த ஈக்குவேஷன் நம்பர் 1. த ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு கவனி 8 + i divide by 1 + 2i. The 8 + i divide by 1 + 2i into the multiplication numerator denominator the conjugate எடுத்து multiply பண்றா. now 1 - 2i divide by 1 - 2i multiply பண்ண 1 into 8 8 i into 1 i முடிச்சு மைனஸ் 2i into 8 அப்புறம் மைனஸ் 16i. ஓகேவா? i into minus 2i minus 2i ஸ்கொயர். இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் a ஸ்கொயர். இப்போ வரும் என்ன வரும் பாரு, டிவைட் பை 8 i minus 16i minus 15i minus 15i i square value minus 1 minus into minus plus अपना plus 2 1 square 1 2 square 4 अपना टोटल 5. कवनी 8 plus 2 10. कवनी 10 minus 15i divide by 5. இதிலிருந்து காமனா வெளியே எடுக்கலாம். 5 0 வெளியே எடுங்க, இங்க 5 முடியும். அப்புறம் 5 காமனா வெளியே எடு. 5 வெளியே எடுத்துட்டா வரும் ரிமைண்டர் 2 - 3i divide by 5. 5y கேன்சல் ஆயிடுச்சு. 2 - 3i the equation number 2. the equation 1 and 2 சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? கவனி क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? now z equal to 19 plus 9i divide by 5 minus 3i whole power 15 minus 8 plus i divide by 1 plus 2i whole power 15. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். 2 plus 3i 2 plus 3i பவர் என்ன இருக்கு 15 மைனஸ் இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2 minus 3i 2 minus 3i 2 minus 3i whole power 15. ஓகேவா? 15 என்ன பண்ணலாம் நார்மலா இதோட வேல்யூ then the definition. definition நமக்கு தெரியும் z bar equal to definition நமக்கு என்ன தெரியும் z bar equal to இதோட டோட்டல் அப்புறம் என்ன இருக்கு 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15 whole bar. இப்போ செப்பரேட்டா பாரு 2 plus 3i power 15 bar minus 2 minus 3i power 15 bar. அந்த ஃபார்முலா ஆல்ரெடி இதில் எழுதி போட்டோம். இப்போ செப்பரேட் என்ன வருப்பா இப்போ 2 plus 3i bar whole power 15 minus 2 minus 3i bar whole power 15 minus करते plus plus करते minus आगा. இப்போ என்ன ஒரு காமனா கவனி 2 minus 3i 50 minus 2 plus 3i 15. கவனி அங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாரு கவனி z உடைய வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் 2 plus a இதிலிருந்து காமனாக நான் ஐ வெளியே எடுத்துடுறேன். ஐ மைனஸ் வெளியே எடுக்காமனா மைனஸ் வெளியேடு மைனஸை வெளியே எடுக்கும்போது என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் ஆகும் மைனஸ் ஃபஸ்ட்டு 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15. நல்லா கவனி
ஏன்னா ஃபஸ்ட் செம்மில் என்ன படிச்சுக்காங்க இஜெட் கபடி ஃபஸ்ட் செம் என்ன பண்ண இஜெட்டிவ் டிவைல் பி 2 + 3i power 15 - 2i - 3i ஈக்குவல் டு 15 இருந்துச்சு 10 இருந்துச்சு கபடி இது டோட்டலாக என்ன சொல்லலாம் ஜெட் அப்புறம் இஜெட் பார் ஈக்குவல் டு மைனஸ் டோட்டலாக என்ன சொல்லலாம் ஜெட் அப்புறம் ஜெட் ஓகேவா ஆன்சர் முடிச்சு பட் தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் கொஸ்டின் எடுத்து எழுதுற தேர்ஃபோர் கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதுற என்ன கொஸ்டின் இருக்குது 19 + 9i டிவைட் பை 5 - 3i whole power 15 minus 8 plus I divided by 1 plus 2i or ஈஸியாக வீர் இமேஜினரி ஓகேவா வேறு இமேஜினரி இது செகண்ட் சம் முடிஞ்சு கவனி இது முடிச்சா நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4ல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4 ஃபஸ்ட்டு சம் பாரு எல்லாமே நான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் செகண்டும் ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் தேர்டு இப்போ போட்ட மெத்தடில் இருக்குது ஓகேவா எல்லா சம் போட்டு பார்த்துட்டு வரேன் 7 சம் பாரு இப்போ நடத்தின மெத்தேடு தான் 7 சம் எக்ஸசைஸ் 2.4ல் 7 சம் இப்போ நடத்தின மெத்தேட் சேம் மெத்தேட் இப்போ தான் சேம் மெத்தேட் ஓகேவா நெக்ஸ்ட்டு 2.5 மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் த மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சார் கவனி 2.5 the modulus of complex number the modulus of complex number கவனி modulus அதாவது complex number z equal to x plus iy the modulus நம்ம எழுதலாம் the modulus of z the modulus of z denoted by என்ன சொல்லலாம் the x is root of x square plus y square நார்மலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus i ஐன்னு கொடுத்துருந்தோன்னா அது மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணால் மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா இதுதான் மெத்தேடு ஓகேவா இதை வச்சு பாரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாடலஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ஓகேவா மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் பார் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் பார் the triangle inequality இப்படி கேட்கலாம் அப்போ prove that the triangle inequality கவனி 3 mark question 2 mark question இது ப்ரூஃப் பண்ணோம் கவனி இது தெரியும்னா for any two complex number for any two complex number for any two complex numbers z1 and z2 z1 and z2 we are என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கான் கொஸ்டின் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 என்ன மீனிங்னா நீ ஆட் பண்ணி மாடலஸ் எடுக்கிறது தெரியுது தனித்தனியாக கூட்டி ரெண்டு பேர் கூட்டி மாடலஸ் எடுத்தாலும் தனித்தனியாக மாடலஸ் எடுத்து போட்டாலும் ஈக்குவல் வேல்யூ இருக்கலாம் அதை விட குறைவாக இருக்கலாம் இதுதான் மீனிங் ஓகேவா அதை யூஸ் பண்ணுறங்க ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்கோம் மாடலஸ் ஆஃப் லெஃப்ட் சைடு என்ன மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் மாடலஸ் ஆஃப் சைடில் எழுதுகிற பாரு மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு z இன்ட்டு z பார் z இன்ட்டு z பார் ஃபார்முலாவை ஆல்ரெடி நம்ம படிச்சதா மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா z இன்ட்டு z பார் ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருப்பேன் கவனி மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன இருக்குது z இன்ட்டு z பார் அப்புறம் இங்கே என்ன இருக்குது வேல்யூ z1 ப்ளஸ் z2
into z1 plus z2 whole bar. ஓகேவா ஓகேவா இப்போ தனித்தனியாக மாடலஸ் போடு சாரி பார் போடு z1 plus z2 into z1 bar plus z2 bar. இப்போ மல்டிப்ளை பண்ணு z1 plus z1 bar அப்பனா z1 into z1 bar. ஒன் more step. Second step z2 இது z1 bar. Next first step முடிச்சு செகண்ட் என்ன இருக்கு z1 plus into z2 bar. Next z2 into z2 plus bar. ஓகேவா கவனி ஆல்ரெடி நம்ம படிச்சோம் z1 z into z bar equal to modulus of z square. அப்போ அந்த டோட்டலாக என்ன இருக்குங்க z1 into z1. அப்போ எப்படி எழுதலாம் டோட்டலாக எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு modulus of z1 ஸ்கொயர். கவனி z1 ஸ்கொயர் இது எழுதலாம் பாரு என்ன இருக்கு பாரு z2 z1 bar plus z1 to z2 bar plus இது எப்படி எழுதலாம் modulus of z2 whole bar ஸ்கொயர். ஓகேவா modulus of z2 ஸ்கொயர். ஓகேவா இதில் சேஞ்சஸ் பண்ணுறோம் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம். என்ன பண்ணுற கவனி சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். என்ன சேஞ்சஸ்னா z into z டபுள் பார் ஈக்குவல் டு z. அப்படின்னா இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் z2 பார் அப்படியே இருக்கட்டும் z1 பார் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். இப்போ என்ன வரும் கவனி modulus of z1 ஸ்கொயர் ப்ளஸ் z1 z2 பார் ப்ளஸ் z1 z2 பார் ஹோல் பார். இதை மட்டும் என்ன பண்ணுறோன்னா பார் தனியாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட ரியல் வேல்யூ இப்படி படிச்சிருப்பேன் ரியல் வேல்யூ ப்ளஸ் ஆஃப் modulus of z2 ஸ்கொயர். இப்படி ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பேன் சைடில் எழுதுகிற பாருப்போ 2 rate z ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் z into z பார் z into z பார் அதாவது z1 z into ப்ளஸ் இங்கே மேலே எழுதுகிற பாரு 2 ரியல் z ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார். டோட்டலாக நான் இதை எடுத்துருக்கேன் z எடுத்துருக்கேன் z பார் ப்ளஸ் குறி இருக்குது. ஓகேவா இது டோட்டலாக z பார் எழுதிருக்கோம். ஓகேவா அப்படி இருந்தால் இங்கே என்ன வேல்யூ இருக்குது ஓகேவா அப்படின்னா ரியல் நம்பர் ஆஃப் z அப்போ இங்கே என்ன இருக்குது 1 2 இருக்குது. இப்படி எவ்வளோ modulus of z1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரியல் நம்பர் ஆஃப் z இருக்குது இங்கே என்ன இருக்குது 1 2 அப்படின்னா எப்படி அதெல்லாம் 1 2 அப்படின்னா z1 into z2 பார் எது இருக்குது z2க்கு இருக்குது இது காமனாக எது இருக்குது z2க்கு இருக்குது அதனால் z2 பார் ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ z2 modulus of z2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா ரியல் நம்பர் ஆஃப் z ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of 1. அதாவது டோட்டலாக அதோடைய வேல்யூ என்ன இருக்கு 1. நல்ல கவனி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of z. ரியல் நம்பர் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z டோட்டலாக இது z. அப்படி என்ன வரும் வேல்யூ பேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ரியல் ஆஃப் z அப்புறம் z2 இங்கே என்ன இருக்குது மாடலஸ் போடுறோம் அப்புறம் modulus of z1 z2 பார் ப்ளஸ் modulus of z2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா இப்போ ஒரு ஃபார்முலா அப்படியே தனித்தனியாக செப்பரேட்டாக மாடலஸ் போடு அப்புறம் ஈக்குவல் டு modulus of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு modulus of z1 modulus of z2 பார் ப்ளஸ் modulus of z2 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு ஃபார்முலா படித்தேன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிலே படித்தேன். என்ன படித்தேன் modulus of z பார் ஈக்குவல் டு modulus of z பார் ஈக்குவல் டு modulus of z. இது வேல்யூ என்ன எழுதலாம் சொல்லப்பா இது வேல்யூ என்ன எழுதலாம் modulus of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு modulus of z1
மாடுலஸ் ஆஃப் Z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர். இப்போ எப்படி இருக்குது? A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ நான் போத் சைடு ரூட் எடுக்கிறேன். இந்த சைடு என்ன இருக்குது? கவனி, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். போத் சைடு ரூட் எடுத்தேன்னா இந்த A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்படின்னா வரும் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. ஓகேவா? ரூட் எடுத்தால் கேன்சல் ஆகிடுது, ஹோல் ஸ்கொயர் ஆகுது. எப்படி ஹோல் ஸ்கொயர் ஆகுனா டோட்டலாக எப்படி எல்லாம் A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி இருக்குது? A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் இந்த டோட்டல் வேல்யூக்கு நேரம் என்ன இருக்குது? A இருக்கிறதால என்ன இருக்குது? Z1, B இருக்கிறதால Z2 இருக்குது. அப்போ நான் இது டோட்டலாக மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஸ்கொயர் போத் சைடு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அப்போனா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் will be the triangle inequality. நல்லா புரிஞ்சுக்கோ. 3 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கலாம். மேபி இப்படிதா கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கவனி. மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கான். அதாவது மேக்ஸிமம் தேவையில்லை. சம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான் பாரு. எக்ஸாம்பிள் 2.9 எக்ஸாம்பிள் 2.9 என்ன நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான்னு மட்டும் பாரு. கவனி. எக்ஸாம்பிள் 2.9 என்ன கொடுத்துருக்கான் பாரு. if Z1 equal to 3 plus 4i ஓகேவா, Z2 equal to 5 minus 12i and Z3 equal to Z3 equal to 6 plus 8i. find the value. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் பாரு. மாடுலஸ் ஆஃப் Z1, மாடுலஸ் ஆஃப் Z2, மாடுலஸ் ஆஃப் Z3, மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2, மாடுலஸ் ஆஃப் Z2 minus Z3 and மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z3 எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். கவனி. ஆல்ரெடி த சொல்யூஷன் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு அது எழுதிடுறேன். Z1 equal to 3 plus 4i, Z2 equal to 5 minus 12i, Z3 equal to 6 plus 8i. கவனி. மாடுலஸ் ஆஃப் Z1 ஆல்ரெடி நம்ம இப்படி படிச்சிருப்போம். Z equal to x plus iy சைடில் வேணும்ல. Z equal to x plus iy இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிறத ரியல் பார்ட்டும் ஸ்கொயர் பண்ணுற, இமேஜரி பார்ட்டும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறேன். அதுதான் மாடுலஸ் மீனிங். ஓகேவா? மாடுலஸ் மீனிங் அதான். இப்போ என்ன இருக்குது பாரு. என்ன கொடுத்துருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்குறான். மாடுலஸ் ஆஃப் Z1. மாடுலஸ் ஆஃப் Z1ன்றது இந்த ரூட் ஆஃப் என்ன சொல்லலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதால என்ன இருக்குது 3 இருக்குது, ஒய் இருக்கிறதால என்ன இருக்குது 4 இருக்குது. அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. டோட்டலாக ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 25. ஆன்சர் என்ன ஆகுது? 25 ரூட் எடுத்தா 5. நல்லா புரிஞ்சுக்க. 25 ரூட் எடுத்தா 5. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறோம். கவனி. ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். கவனி. மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z2 என்ன இருக்குது? வேல்யூஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் உடைய வேல்யூ என்ன இருக்குது? -12 ஹோல் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் உடைய வேல்யூ இங்கே என்ன இருக்குது?
5 ஓகேவா that 2 5 y உடைய அதுக்கு -12 ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் 5 ஸ்கொயர் 25 -12 ஸ்கொயர் அப்படின்னா -12 இன்ட்டு -12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் ஸ்கொயர் பண்ணும்போது 12 இன்ட்டு 12 144 டோட்டலாக என்ன வருது ரூட் ஆஃப் 169 ரூட் எடுத்தால் 13 ஓகேவா செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சு தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாரு தேர்ட் பாயிண்ட் என்ன மாடலஸ் ஆஃப் Z3 அப்புறம் மாடலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு root of 6 square plus 8 square root of 6 square 36 plus 64 total 100 root எத்தனை வர 10 into 10 ஓகேவா அதனால் 10 நெக்ஸ்ட் பாயிண்ட் வர் இது வரைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கவனி மாடலஸ் ஆஃப் Z1 plus Z2 ஓகேவா மாடலஸ் ஆஃப் Z1 plus Z2 ஆட் பண்ண சொல்லியிருக்கான் மாடலஸ் ஆஃப் Z1 plus Z2 ஆட் பண்ண சொல்லியிருக்கான் இப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது அதை ஆட் பண்ணு மாடலஸ் ஆஃப் Z1 உடைய வேல்யூ என்ன 3 plus 4i plus Z2 வேல்யூ என்ன 5 minus 12i ஓகேவா இப்போ என்னன்னா ரியல் பார்ட் கூட இமேஜரி பார்ட் கூட ஆட் பண்ணேன் அப்புறம் 3 plus 5 8 plus கவனி 4i minus 12i அப்புறம் minus 8i இப்போ நார்மலாக வந்துடுச்சு இது ஸ்கொயர் பண்ணேன் இது ஸ்கொயர் பண்ணால் வர ரூட் ஆஃப் கவனி 8 ஸ்கொயர் plus minus 8 square அப்பனா 64 plus 64 root எடுத்தா root of 64 plus 128 இந்த 128 root எடுக்க முடியுமா கவனி இது ஒரு மெத்தட் எப்படி அதெல்லாம் கவனி root of 128 எப்படி எழுதலாம் 64 into 2 நான் பிரிச்சு எழுதுறா root of 64 அப்படி 8 into 8 அப்படி root எட 8 into root 2 கவனி இந்த 64 root எடுத்தா 8 root 2 ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனி modulus of Z2 minus Z modulus of Z2 minus Z modulus of Z3 modulus of Z2 will 5 minus 12i minus Z3 अपना 6 plus 8i modulus गवनी 5 minus 6 minus 1 minus 12i minus 8i अपना minus गवनी minus 12i minus 8 अपना minus ना वरो 20 अपना गवनी minus 20 अपना minus 20i ஓகேவா மாடலஸ் எடுக்கிறேன் மாடலஸ் எடுத்த என்ன வரும் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ப்ளஸ் -20 ஸ்கொயர் அப்புறம் 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 400 401க்கு ரூட் எடுக்க முடியாது அப்படியே இருக்கும் காமனாக புரியுதா நெக்ஸ்ட் பாரு லாஸ்ட் பாயிண்ட் மாடலஸ் ஆஃப் Z1 plus Z2 modulus of Z1 plus Z2 Z3 ஓகேவா equal to modulus of Z1 உடைய வேல்யூ என்ன இருக்கு கொடுத்திருக்கான் क्वेश्चन 3 plus 4i plus Z3 6 plus 8i ஓகேவா modulus of 3 plus 8 ரியல் பார்ட் கூட இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறது செப்பரேட் பண்ணுறது அது மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே காமனா கவனி 6 plus 3 plus 6 9 ஓகேவா 4i plus 8i plus 12i ஓகேவா மாடலஸ்னாவே என்ன சொன்னால் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் மாடலஸ்னாவே ஸ்கொயர் ரூட் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் உடைய வேல்யூ என்ன 81 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 12 into 12 144 ரெண்டுமே ஆட் பண்ணு என்ன வருது ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருது 225
225 root of 225 15 into 50 225 total 15 ஓகேவா example 2.10 for next example 2.10 பார்ப்போம் next example பாரு first find the following first find அதோட மதிப்பு என்ன கேக்குறோம் modulus of 2 plus I divide by minus 1 plus 2I ஓகேவா ஒவ்வொரு பாயிண்டா படிப்போம் கவனி the solution question என்ன கொடுத்தா modulus of 2 plus I divide by minus 1 plus 2I ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் z1 divide by z2 equal to modulus of z1 divide by modulus of z2 z2 not equal to 0 yes sir the z2 is not equal to 0 na not depend 0 னு வந்தா இங்க டிஃபைன் பண்ண முடியாது ஓகேவா டிஃபைன் பண்ண முடியாது அதனால அதை அப்படி வச்சிருக்கோம் இப்படி எப்படி எழுதலாம் separate adra modulus of 2 plus I divide by modulus of minus 1 plus 2I ஓகேவா இப்போ modulus நான் ஆல்ரெடி என்ன சொன்னா ஸ்கொயர் ரூட் the square root 2 square plus 1 square the root of minus 1 square plus 2 square 2 square 4 plus 1 5 root 5 நல்ல கவனி root 5 இது root 5 root 5 divide by root 5 cancel ஆயிரு ஆன்சர் என்ன வருது 1 ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு the second point இதிலே செகண்ட் பாயிண்ட் பாரு என்ன கேட்டிருக்கேன் பாரு 1 plus I whole power 2 plus 3I 4I minus 3 modulus கவனி modulus இதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் z1 z2 z3 modulus whole modulus equal to multiplier எல்லாமே மல்டிப்ளை அப்பனா செப்பரேட்டா modulus of z1 modulus of z2 modulus of z3 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு அப்பனா the solution என்ன சொல்லலாம் solution modulus of 1 plus I whole power 2 plus 3I into 4I minus 3 ஓகேவா அப்பனா modulus of 4 plus 1 plus I power பாரா செப்பரேட்டா இதற்கு modulus of 2 plus 3I modulus of 4I minus 3 ஓகேவா ஆல்ரெடி இங்கே சொன்னோம் பாருண்ணா மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னோம் பாசிட்டிவ் நெகட்டிவோ சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகணும் நான் வர ஹோல் பார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆகும் எதுனாலும் சேஞ்ச் ஆனாலே வேல்யூ இல்லை அதாவது ஃபார்முலா படிச்சுக்கோங்க modulus of z bar equal to modulus of z modulus of z bar equal to modulus of z படிச்சிருப்பேன் அப்போ 1 plus I modulus of 2 plus 3I modulus of 4I minus 3 ஓகே modulus of 4I minus 3 கவனி modulus of z equal to நம்ம root of x square plus y square அப்ளை பண்ணு எக்ஸ்னா ரியல் பார்ட் ஒய்னா இமேஜரி பார்ட் அப்புறம் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு நல்ல கவனி 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் அப்புறம் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேவா இப்போ root 1 square plus 1 square 1 plus 1 root 2 next 2 square 4 9 square 13 2 plus 3 13 நல்ல கவனி 2 plus 3 13 root 13 next
3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 25, அப்புறம் ரூட் ஆஃப் 25. இப்போ ரூட் எடுக்க முடியுமா பாரு, செப்பரேட்டாக ரூட் எடுக்க முடியுமா பாரு, எடுத்து முடிஞ்சா எடு. இதற்கா ரூட் 2 எடுக்க முடியாது, அப்படியே விட்டுரு. 13 எடுக்க முடியாது, இது ரூட் 25 எடுக்கலாம். அப்புறம் ரூட் ஆஃப் 25 கேட்டா 5, ரூட் 2 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணால் 26, ரூட் 26. கவனி, ரூட் 25 எடுக்கலாம் 5, 13 எடுக்க முடியாது, 2 எடுக்க முடியாது. அப்படின்னா அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிடு, மல்டிப்ளை பண்ணால் 26. இதுதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதில் பாரு, நோர்ஸ் தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கு பாரு. ஒரு சம் மட்டும் பாருங்கம்மா, கவனி. தேர்ட் பாயிண்ட், மாடல்ஸ் ஆஃப் I into 2 plus I whole power 3 divide by 1 plus I square. ஓகேம்மா, கொஷின் கவனி. ஓகேவா? கொஷின் கரெக்டாக இருக்க பாரு, செக் பண்ணிக்கோ. ஓகே, இதுக்கு மாடலஸ் எடுக்க சொல்கிறோம். த சொல்யூஷன் மாடலஸ் ஆஃப் I did 2 plus I whole cube 1 plus I square. இது ஒரு சம் மட்டும்.